நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொன்னது நீதான ஒரு யூனிக் காம்போசிஷன். ஏன்னா அதில் நீங்கள் தாளத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் தப்லாவுடைய டேக்கா வந்து ஹிந்துஸ்தானி கியால் அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாரு எம்எஸ்வி ஐயா. பாட்டு ஆரம்பிக்கிறது ஜோன்புரி ராகத்தில், அப்புறம் பல சாயல்கள் வருது. ஹரிப்ரியா அதை சூப்பராக பாடுவேன், ஃபுல் கமாண்ட். சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சம்மதம் தானா,
ஹரிப்ரியா எஸ் மேம். ஒரு நிமிஷம் இங்கே வா. ஆசாஜி as usual சூப்பர் சூப்பர். ஹரிப்ரியா ரொம்ப அழகாக பாடினேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னா முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துடுச்சு. என்னுயிரே அதே மாதிரி ஒவ்வொரு லைனும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அழகாக பாடினேன். சுஷீலாமா நிஜமாக இது அவங்க கேட்டிருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ எக்ஸ்பிரஷனோட அவ்வளோ அழகாக க்ளீனாக பாடியிருக்கேன். தேங்க்யூ மேம். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ மேம். என்னத்த சொல்றது, आजाद जी जो आपके टचेस थे ना बीच में, गाने को और कहीं ले गया वो, बहुत 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 बढ़िया था. ஹரிப்ரியா இந்த மாதிரி ஒரு பெஹல்வான் அமங் வித்வான்ஸ் பக்கத்தில் இருக்கிறச்சே உங்களை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட சிங்கிங் வந்து அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு மெழுகு செலுத்திருக்கு. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஹரிப்ரியா, நீ பாடும்போது ஒன்று தான் நினச்சேன் நான். அது சில பேருக்கு தான் சில வாய்ப்புகள் கிடைக்கும். அது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அவங்களுடைய வரலாறு எப்படி இருக்கணும் அப்படின்றது முடிவெடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து அங்கே வைப்போம் கடவுள். அது வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டால் அதனுடைய பலன் வேறு, விளையாட்டாக எடுத்துக்கிட்டால் அதனுடைய பலன் வேறு. இது எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நான். நீ வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்ட வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு கரெக்டாக நீ பயன்படுத்திக்கிட்டு வர இந்த மேடையை. தேங்க்யூ சார். போன சீசனில் ஹரிப்ரியாவுக்கும் இந்த சீசனில் ஹரிப்ரியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உன்னுடைய டைனமிக்ஸ்லேருந்து உன்னுடைய வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அழகாக நீ கொண்டு போயிட்டுருக்க. எங்கே சாஃப்ட் பண்ணணும், எங்கே த்ரோ கொடுக்கணும், அந்த உச்சரிப்பு, அந்த ஸ்ருதி கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ப்ரெஷன், இது எல்லாமே என்னென்னா நாளைக்கு வந்து இது உன்னுடைய லைஃப்பில் ரொம்ப யூஸ் ஆகும். நாளைக்கு பெரிய பாடகையாக வரும்போது இதுதான் உனக்கு கை கொடுக்கும். சச் எ ஃபென்டாஸ்டிக். அதாவது அது கேட்குறதுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்குமோ, பாடுவதற்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு பாட்டு நீ தேர்ந்தெடுத்து பாடினது. அந்த பாட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஷவர். தேங்க்யூ சார். சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சம்மதம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிப்ரியா. ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. மம்மிக்கு வந்து பயங்கர சந்தோஷம் நீங்கள் பாடின பாட்டில். அப்படியே ஆனந்த கண்ணீர்லாம் வந்துருச்சு அம்மாவுக்கு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிப்ரியா. அடுத்த ரவுண்ட்லேயும் வந்து நீங்கள் சூப்பராக பாடி ஷவர் வாங்குறீங்க. ஓகே, டாப் 6க்கு நீங்கள் டேரெக்டாக செலக்ட் ஆகணும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடணும். ஓகே. ஹலோ, அவங்க அம்மா ஃபீலிங்ஸாக இருக்காங்க. முதல்ல அம்மாவுக்கு ஒரு கப் கேக்கு ப்ரௌனிலாம் ஊட்டி அவங்கள சிரிக்குவீங்க. நானும் ஃபீலிங்ஸாக மம்மி. ஹரிப்ரியா. பிரியங்கா சொல்லுங்கள் சார். அழுகிற போது நான் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறேன். அப்போ அப்போ அழணும். பிஃபோர் சிங்கிங் இந்த சாங் வாட் யூ ப்ளே. நீங்க எழுத நாங்களா சிரிப்போமே. இல்லை ஜஸ்ட் ஸ்டார்ட் कीजिए சார். அழுவாதே பிரியங்கா, ஏம்மா அழுற? இந்த அழுகையை பார்த்து அது சிரிப்பா அழுகையா அது கண்டுபிடிக்கவே முடியலப்பா. நீ குழந்தையா இருந்துச்சே, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இப்பயும் அது என்ன கொடுத்தாலும் சாப்பிடும். இப்போ வெறும் நான் வெஜிடேரியன் கொடுத்தாதான் சாப்பிட்றியப்பா. மட்டன் மட்டுமே சாப்பிட்றியா? சிக்கன் வேண்டாமா? சார் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். யார் சொன்னாங்க சார்? சும்மா நீங்க Thank you, sir. தேவையில்ல பிரச்சனை இல்லை சார். இது பழைய படத்துல ரீரிகார்டிங். அவர் எவ்வளவு அழகா வாச்சாரு, நீ ஃபீல் பண்ண இல்லையா? இந்த சவுண்ட் தான் வரணும். பல தப்பான விஷயங்கள்லாம் சொன்னீங்களா, அதனால எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மட்டன் சிக்கன்லாம் சொல்லிட்டீங்க. அது இப்படி தப்பான விஷயம். நான் மட்டன் சிக்கன்லாம் இப்போ சமைக்கிறேன், சாப்பிட்றது கிடையாது. ஓ, நான் வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றது எத்தனை பேர் பாக்குறாங்க கேளுங்க. பாக்குறாங்களா? நான் யோசிச்சு பாக்குறேன். பாருங்க சார். பாக்குறேன். ஹரிப்ரியா, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, சந்தோஷமா இருக்க, ஹேம்பர்லாம் வாங்கியிருக்கிற, ஏதோ பார்த்து செய் சரியா? அடுத்த ரவுண்ட்லயும் இதே மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். மிக்க நன்றி ஹரிப்ரியா.